தினந்தோறும் ராசி பலன்கள் சொல்றாங்க. சனி பெயர்ச்சி பலன்கள், குரு பெயர்ச்சி பலன்கள், ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு 12 ராசிக்கும் இந்த ராசி பலன்கள் டெய்லியும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா ராசிக்கு சொல்லப்படுற பலன்கள் ஏன் நடக்கவே மாட்டுது அப்படின்னா, ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொது பலன் தான். அதாவது 20லிருந்து 30% மட்டும் தான் பலன் அளிக்கும். இதையே நீங்க முழு பலனா எடுத்துக்கிட்டு எந்த ஒரு பெரிய முடிவுகளையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். அப்புறம் ஏன் சார் ராசி பலன்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க? இது வந்து குறைந்த அளவுக்கு தான் நல்லது செய்யும், இல்ல கெட்டது செய்யும். எதுவா இருந்தாலும் அதோடைய தாக்கம் குறைந்த அளவுக்கு தான் இருக்கும் அப்படின்னா, இது ஏன் எல்லா சேனல், எல்லா டிவி, எல்லா யூடியூப், சோசியல் மீடியாவிலும் ராசி பலன் மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, பெரும்பாலும் மனிதர்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது ராசி மட்டும்தான் அல்லது நட்சத்திரம். இது 2 தவிர பெருசா ஜோதிடம் அறியாதவர்கள், ஜோதிடம் தெரியாதவங்களுக்கு இந்த லக்னம், தசை புத்திகள், கிரக நிலைகள், பாவகங்கள், காரகத்துவம், ஆதிபத்தியம் இது எதுவுமே தெரியாது. ராசி தெரியும், நட்சத்திரம் தெரியும், மிஞ்சி மிஞ்சி போனா என்ன லக்னம் அப்படின்னு தெரியும். அதனால இந்த ராசி பலன்கள் ஒரு பொது பலனா மட்டும்தான் சொல்லப்படுது. அது வந்து 20லிருந்து 30% தான் பலன் அளிக்கும். இதையே நீங்க முழு பலனா எடுத்துக்க கூடாது. அப்படி நீங்க நம்புனீங்கன்னா, இதையே முழு பலனா எடுத்துக்கிட்டு உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு முடிவை நீங்க எடுக்கிறீங்க, இல்ல ஒரு முயற்சி செய்றீங்க, ஒரு புது டிசிஷன் எடுக்கிறீங்க, எனக்கு நேரம் நல்லா இருக்கு, நான் அதனால இத செய்ய போறேன்னு செஞ்சீங்கன்னா, அது கெடுதலா கூட போய் முடிய நெறைய வாய்ப்பு இருக்கு. அதனால உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல என்ன தசை புத்திகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து தான் நீங்க ஒரு முழுமையா துல்லிய பலன எடுக்க முடியும் ஜாதகத்துல. அது மட்டும் இல்லாம, ராசி பலன தான் எல்லாருமே விரும்பி பார்க்குறாங்க. நம்மளுடைய சேனல்ல போய் நீங்க பார்த்தாலே தெரியும். ராசிக்கு நான் போட்டிருக்க வீடியோ தான். அதாவது இந்த ராசி பலன்கள் தான் அதிக வியூஸ் போயிருக்கும். மத்தபடி இந்த கன்டென்ட் ஓரியன்டடா, அஸ்ட்ராலஜி கன்டென்ட் ஓரியன்டடா போட்ட எந்த வீடியோக்கும் வியூஸ் போகல. ஆனா ராசி, மேஷ ராசி, ரிஷப ராசின்னு ராசி பலன் நான் போட்டிருக்கேன். ராசி பலன் எனக்கு போடுறதுக்கு விருப்பமே இல்ல. மக்கள் அதாவது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சனிப்பெயர்ச்சி பலன்கள், புத்தாண்டு பலன்கள் கூட அப்லோட் பண்ணியிருப்பேன். ஆனா அதுக்கெல்லாம் நெறைய வியூஸ் வந்திருக்கும். அதனால மக்களும் ராசி பலன தான் விரும்புறாங்க அப்படிங்கிறதுனால தான் பொதுவா இந்த ராசி பலன்கள் சொல்லப்பட்டு வருது. அதுக்காக ராசிக்கு சொல்லப்படுற பலன்கள் நடக்காம போயிடுமான்னா கிடையவே கிடையாது. நடக்கும். குறைந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது உங்க தனிப்பட்ட ஜாதகத்தையும் பார்க்கணும், கூட இந்த ராசி பலனையும் பார்க்கணும். இது 2த்தையும் சேர்த்து தான் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். வெறும் ராசி பலனை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க ஓஹோன்னு வந்துருவீங்க, இந்த வருஷம் டாப்ல வந்துருவீங்கன்னு சொன்னா, அதற்கு எதிர்மாறா தான் நடக்கும். அதனால வெறும் ராசி பலனை மட்டுமே நம்பக்கூடாது. ஜாதகத்துல இன்னும் நெறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் பார்த்து தான் நமக்கு நல்லது நடக்கும், இல்ல கெட்டது நடக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நன்றி.